வணக்கம். இந்தியன் சாலிடேட்டரி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் வழங்கும் ஜூம்லா டுட்டோரியல்ஸ் பார்ட் 6. இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எப்படி ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு பேசிக் டெம்ப்ளேட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஃபைல்ஸ்லாம் எப்படி ஆல்டர் பண்ணுறது, நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஆல்டர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். இப்போ இதில் நம்ம ஒரு ஃபைலையும் நாமளே கண்டுபிடிச்சி இங்கே சர்ச் பண்ணி மறுபடியும் இங்கே சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன், நம்ம டைரெக்டாக அந்த ஃபைலே ஓப்பன் பண்ணி ஃபைலிருந்து நம்ம டெலிட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ரைட். அப்போ அந்த ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரூட் ஃபோல்டருக்கு போயிடுங்க. உங்களுடைய லோக்கல் ஹோஸ்ட்டில் ரூட் ஃபோல்டருக்கு போயிடுங்க. போயிட்டு ஜூம்லா ஓப்பன் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்கள் டெம்ப்ளேட் நேம் இருக்கு இல்லையா, அந்த டெம்ப்ளேட் நேம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் CSS ஃபைல் இருக்கும், அப்புறம் index.php ஃபைல் இருக்கும். இந்த ரெண்டு ஃபைலையுமே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ போன டுட்டோரியல் நான் சொன்னேன், ஒரு ஸ்லைட் ஷோ ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஸ்லைட் ஷோவை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அவுட்புட் மாடியூல் பொசிஷனில் காமிக்காதுன்னு நினைக்கிறேன். பட் காமிச்சதுன்னா சந்தோஷம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக ஸ்லைட் ஷோன்னு ஒரு பொசிஷனை இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டேன். எதுக்காக இங்கே ஆட் பண்ணிடுறேன் அப்படின்னா, நம்ம எல்லாம் முடிஞ்ச பிறகு லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து நம்ம ஒரிஜினல் சர்வருக்கு கொண்டு போகும்போது அங்கே போய் திருப்பி இந்த டெம்ப்ளேட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் சர்வரில் போயிட்டு. ஸோ அப்போ இன்ஸ்டால் பண்ண போகும்போது நமக்கு இந்த செட் ஆஃப் ஃபைல்ஸ் இது அப்படியே நம்ம ஜிப் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். சரிங்களா? அது அப்போ மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அதுலேயும் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தது index.php ஓப்பன் பண்ணுறேன். இதுலேயும் போயிட்டு பிரெட் கிரம்ஸ்க்கு மேலே, சரிங்களா? ஸோ பிரெட் கிரம்ஸ்க்கு மேலே Ctrl+Z, பிரெட் கிரம்ஸ்க்கு மேலே போயிட்டு ஸ்லைட் ஷோன்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் பொசிஷன் போட்டுக்கிறேன். ஸ்லைட் ஷோ. ரைட். ஓகே. ஸோ இது div class equals, இதெல்லாம் நம்ம பூட்ஸ்ட்ராப்போட ஃபங்க்ஷன்ஸு. ரைட். ஸோ /div /divoடது, இந்த டிவோடது. சரியா? ரைட். இப்போ அதுக்கு அடுத்தது கண்டெய்னரில் வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், div class equals row. இது கண்டெய்னரில் இந்த பிரெட் க்ரம்ஸ் வரணும், அதனால் பிரெட் க்ரம்ஸ் போட்டேன். அதுக்கடுத்தது ரெண்டு டிவை க்ளோஸ் பண்ணணும். /div ரைட். அப்புறம் இந்த லெஃப்ட் பார் ஒரு இந்த ஹாஃப் வரும், இது லெஃப்ட் பார், இது உங்களுடைய காம்பனன்ட் நினச்சிக்கோங்க. ரைட். ஸோ இப்போ இதை இதனுடைய இது ஸ்பேஸை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ div class equals row. இது காம்பனண்ட் வரைக்கும் வரும் இந்த ரோன்றது. அப்போ /div. அதுக்கப்புறம் div class equals container. இதுவும் இது வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் பார் இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட் பார் class equals column LG-12 column MD-12 இல்லை, சாரி A4. சரிங்களா? ஸோ இது 4 வரைக்கும் வந்தால் போதும். இது CSS ஸ்டைலிங். இது இப்போ நீங்கள் CSS ஸ்டைலிங் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது /div. அப்புறம் இது மிச்சம் 12 காலம்ஸ் இருக்குது. பூட்ஸ்ட்ராப் 12 காலம்ஸ் வச்சு பண்ணோம். மிச்சம் இப்போ 8 காலம்ஸ் இருக்குது. இப்போ 8 காலம்ஸ்க்கு இது கொடுத்துக்கலாம். நம்மளுடைய கண்டென்ட் வரணும். அப்போ இதை ஒரு div போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். /div. ரைட். ஸோ இப்போ நம்ம CSS ஸ்டைலிங் பண்ணியாச்சு. இது மறுபடியும் div. இதை நீங்கள் டீபக் சின்னதாக வச்சுக்கலாம், நீங்கள் delete பண்ணாலும் delete பண்ணிக்கலாம். மறுபடியும் இது ரோல் ஆரம்பிக்கும். அப்புறம் class equals container, div class equals container.
இப்போ 2 div ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதனால் 2 div வந்து போட்டு க்ளோஸ் பண்ணணும். ரைட், அதுக்கு அடுத்தது இது கீழே வந்து ஃபூட்டர் எழுதணும். ஃபூட்டர் வந்து அண்ட் காப்பி iseedonline.org all rights reserved. ஆல்ரைட், ஸோ இப்போ இது வந்து ஃபூட்டரில் வரும், அதனால் div id equals footer. இல்லை நீங்கள் HTML5 யூஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஃபூட்டர்னே போட்டுக்கலாம். பட் சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகுது, சம்டைம்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் வந்து div idனே கொடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கடுத்தது இப்போ ஃபூட்டருக்கு நாம் இது க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ஃபூட்டர் க்ரியேட் பண்ணால் ஒன்று, ஐடி க்ரியேட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. div footer id footer equals text align center. அண்ட் இப்போ இது வந்து நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த இது வந்து ரைட், கலர் மாற்றணும்னா நீங்கள் பேக்ரவுண்ட் மாற்றணும்னா மாற்றிக்கோங்க, அது என்ன பண்ணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. unable to load renderer class function F5. to home page என்ன எரர்னு பார்த்துட்டு வர ஒரு நிமிஷம் இருங்க. ரைட், சாரி. இப்போது இந்த debug இருந்துச்சு இல்லையா, இது டைப் ஈக்குவல் டு மாடியூல்ஸ் நேம் ஈக்குவல் டு debug அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். நம்ம ஃபஸ்ட் டைப் ஈக்குவல் டு debug மட்டும் இருந்துச்சு. ரைட், அதனால தான் நம்மளுக்கு ரெண்டர் ஆகலை, இப்போ ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த லெஃப்ட் மெனுக்கு வர வேண்டியது. இது ஹெட்டு, இதுக்கு கீழே வந்து ஸ்லைட் ஷோ வரும், அதுக்கு கீழே வந்து பிரெட் கிரம்ஸ் வரும், அதுக்கு கீழே வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். ரைட், இதுக்கு அடுத்தது வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த மாடியூல்ஸ்லாம் இல்லை அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்பேஸெல்லாம் வந்து வரக்கூடாது. அதுக்காக நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எங்கே காப்பி பண்ணிங்க, எதுவுமே எல்லாமே மேக்ஸிமம் வந்து காப்பி பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இவங்களோட index.php இருக்கு இல்லையா, இந்த இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் சர்ச் பண்ணுங்கள், php ifன்னு ஒன்று வரும். php if $this count modules அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இதாக இருக்க பாருங்கள். ரைட், ஸோ இது வந்து மாடியூல்ஸ் கவுண்ட் பண்ணி இருந்தால் மட்டும் அந்த இடத்துல வரும், அந்த இது ஒர்க் ஆகும், இல்லாட்டி ஒர்க் ஆகாது. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே மெனு இருக்கும், நீங்கள் வேணும்னா மெனு வந்து அதே போல் போட்டிங்கனாலும் போட்டுக்கலாம். ரைட், எல்லாத்துக்கும் எல்லா இதுக்குமே போட்டுக்கலாம் நாம். ஸோ நமக்கு வந்து இது மெனு, இது PHP ND4ங்க, PHP ND4. ஓகேங்களா? சரி, அடுத்தது இதே போல் எல்லாத்துக்கும் போடணும். இதுக்கு ஸ்லைட் ஷோக்கு போடணும், Ctrl V, இது ஸ்லைட் ஷோ. அதே போல் இது பிரெட் கிரம்ஸ் இல்லையா, இதுக்கு முன்னாடி இருக்குது. இப்போ PHP ND4 நான் வந்து அதுக்கப்புறம் கடைசியாக போட்டுறேன், ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுறேன். இது வந்து பிரெட் கிரம்ஸ், பிரெட் CRUMBS. அதுக்கடுத்து இதில் இருக்கிறது வந்து லெஃப்ட் பார், லெஃப்ட் பார். சரிங்களா? இப்போ இதில் சின்ன சேஞ்ச் பண்ணுறேன், இந்த div கிளாஸ் எடுத்து விட்டுறேன். ஏன்னா இப்போ இது இல்லைன்னா இது வந்து 8+, அது அப்படியே இருக்கட்டும், நான் அது அப்புறமேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து டீபக்கு வேண்டாம், இது வேணால் போட்டுக்கலாம் டீபக். சரிங்களா?
ஃபூட்ரு வந்து எல்லாத்துக்குமே வந்துடும். இப்போது இந்த மாடியூல் பொசிஷன் மட்டும் நாம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா? இடத்துல இன்டிஃப் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இன்கேஸ் அங்கே அந்த இடத்துல எதுவும் அந்த இது வரல அப்படின்னா என்ன ஆகிடும், இந்த இது வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ இப்போ லெஃப்ட் பார் வந்து எங்கே வரும் அப்படின்னா இதுக்குள்ளே வரும். இதுதான் லெஃப்ட் பாருக்குரிய டிவ். அப்போது இதுக்குள்ளே வரும். Ctrl+C லெஃப்ட் பாருக்குரியது. ஓகே, அடுத்தது இதுக்குரியது இங்கே முடியுது. ரைட், இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் பார் இல்லைன்றதுனால இந்த கேப் வந்து என்ன ஆகிடுது, காணாமல் போயிடுது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக இது 8 வரைக்கும் இது தள்ளி விட்டுடுது. சரிங்களா? ஸோ அதுக்கு பதிலாக இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டிவ் கிளாஸை எடுத்து விட்டுறேன். ஸோ எனிவேஸ் இப்போ அது இல்லைனாலும் அது என்ன பண்ணும், இந்த இது வந்து காமிச்சு ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். இன்கேஸ் இங்கே ஏதாவது இருந்துச்சு, லெஃப்ட் பார் இருந்துச்சுன்னா இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்குது, இங்கே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஆஃப் ஆகிடும். ரைட்? ஸோ இப்போ இதை வந்து நம்ம பார்க்கலாம், ஆக்ஷனில் பார்க்கலாம். இப்போ எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு மாடியூல் மேனேஜர் போவோம். மாடியூல் மேனேஜரில் போயிட்டு மெயின் மெனு இருக்கு இல்லையா, இந்த மெயின் மெனுவை போய் மெயின் மெனு வேணும், லாகின் ஃபார்ம் எடுத்துக்கோம். லாகின் ஃபார்ம் எடுத்துகிட்டு இதை லெஃப்ட் பாரில் கொடுக்கலாம். இதனுடைய பொசிஷன் வந்து இப்போ லெஃப்ட் பார் அப்படின்னு கொடுக்கலாம். லெஃப்ட் பார் ஐசி டெம்ப்ளேட்டில் இருக்குது, கொடுத்துட்டோம். சேவ் கொடுத்துருவோம். இப்போ கொடுத்துட்டு இதனுடைய அவுட்புட் பார்க்கலாம். ஸோ அது மேலே போய் ஆக்சுவலாக வந்து கீழே வரணும் இல்லையா? இப்போ இங்கே கொடுத்துக்கலாம், இந்த டிவ் கொடுத்துக்கலாம். பட் இது ஏன் அங்கே மேலே போயிருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரெட் கிரம்ஸ் நம்ம கொடுக்கல, அதனால் வந்து அந்த இடம் மேலே போயிடுச்சு. இது வந்து நம்முடைய ஹோம் பேஜ்ன்றதுனால இங்கே மேலே வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண, இந்த ஹோமை வந்து எடுத்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு வேலையை அதை பண்ணலாம். சேவ் அண்ட் க்ளோஸ். அந்த ஹோம் எடுத்து விடுறதுக்கு மெனூஸில் போயிட்டு மெயின் மெனு மேனேஜரில் போயிட்டு இல்லை ஹோமில் போயிட்டு இங்கே பேஜ் டைட்டில்னு இருக்கும், பேஜ் டிஸ்பிளேவா. ஸோ பேஜ் ஷோ பேஜ் ஹெட்டிங் நோ, இதை கொடுத்துட்டோம்னா இது வராது. ரைட், இப்போது இது வந்து H2ல் இருக்கும், H2லையோ H3லையோ இருக்கும். ஸோ H3யில் இருக்கிறதுனால இது இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு வருது, மேலேயும் மார்ஜின் கீழே மார்ஜின் வந்துட்டுருக்கு. ரைட், இப்போ இதில் வந்து இப்போ பிரெட் கிரம்ஸ் கொடுக்கணும். பிரெட் கிரம்ஸ்க்கு நம்ம சைடில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்டென்ஷன் போயிட்டு மாடியூல் மேனேஜர் போயிட்டு பிரெட் கிரம்ஸ் இருக்கு இல்லையா, மாடியூல் அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஸோ பிரெட் கிரம்ஸ் கொடுக்கலாம். போயிட்டு இது பொசிஷன் வந்து இங்கே 2ல் இருக்குது, இந்த பொசிஷனை வந்து இப்போ மாற்றுறோம். பிரெட் கிரம்ஸ் ஐசி டெம்ப்ளேட்டில் இருக்குது, இதை கொடுத்துட்டோம்னா ரைட் இங்கே வந்துடுச்சு, பிரெட் கிரம் வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ இன்கேஸ் இப்போ அடுத்த மெனுக்கு போகிறோம் அப்படின்னா இங்கே இந்த இதுக்கு வந்து இந்த பிரெட் கிரம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது வந்து H2ல் இருக்குது. இது வந்து இந்த செட்டில் வரக்கூடாது அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா, இந்த H2ல் இருக்கிற மார்ஜின் இது எல்லாத்தையும் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு அது இப்போ அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த பிரெட் கிரம்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் CSS ஸ்டைலிங் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பிரெட் கிரம்ஸ்க்கு ஒரு ஐடி கொடுத்துக்கோங்க. ரைட், பிரெட் கிரம்ஸ்க்கு ஒரு ஐடி எங்கே இருக்குது, பிரெட் கிரம்ஸ் தான் இருக்குது இல்லையா. இன்கேஸ் பிரெட் கிரம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஐடி ஈக்குவல்ஸ் பிரெட் கிரம்ஸ் CRUMBS
அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ரைட். ஸோ இந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் போங்க. இந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் போயிட்டு இதில் டெம்ப்ளேட் டாட் சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ஃபைலுக்கு போங்க. ஃபைலுக்கு போயிட்டு இங்கே பிரெட் கிரம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி அந்த ஐடிக்கு வந்து அது எப்படியோ வரணும், பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், ஃபோர்க்ரவுண்ட் எப்படி இருக்கணும், நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். பிரெட் கிரம்ஸ், பிரெட் CREMBS, இதோட பேக்ரவுண்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ கொடுத்துக்கலாம். சும்மா உங்களுக்கு இது தெரியறதுக்காக கலர் வந்து ஒயிட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட். ஸோ ஓகே, அதில் இப்படி இருக்கட்டும். மார்ஜின் கொடுக்கணும். மார்ஜின் வந்து 10 பிக்சல் 0. ஸோ டாப் பாட்டம் வந்து 10 பிக்சல் இருக்கும், ரைட் லெஃப்ட் வந்து 0 பிக்சல் இருக்கும். இப்போ இதனுடைய அவுட்புட் பார்க்கலாம். Ctrl F5 கொடுத்துக்கோங்க. ரைட். இப்போ இந்த பிரெட் கிரம்ஸில் இதில் ஏதோ ஒரு கிளாஸ் வந்து உட்காருது. இப்போ அந்த கிளாஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். வியூ பேஜ் சோர்ஸ் போங்க. பேஜ் சோர்ஸ் போயிட்டு இதில் பிரெட் கிரம்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள். Ctrl F BREAD. ஓகே, UL கிளாஸ் ஈக்குவல்ஸ் பிரெட் கிரம்னு இருக்குது இல்லையா. ஸோ இதை வந்து நாம் மாற்றிக்கலாம். இந்த கிளாஸை வந்து இப்போ நாம் இந்த இடத்துல வந்து கிளாஸ் பிரெட் கிரம்னு கொடுத்துக்கலாம். இங்கே வந்து இதை வந்து கிளாஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கிளாஸாக இங்கே போட்டுக்கலாம். ரைட். பிரெட் CRUMB. ரைட். ஸோ அப்போ அங்கே என்ன கிளாஸ் இருக்கோ அந்த கிளாஸ் எடுத்து இங்கே அப்படியே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். சரிங்களா. இப்போ அடுத்து இப்போ இதனுடைய இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற இந்த கலர் மட்டும் பார்த்துக்கோங்க. கலர் இப்போ இதில் இந்த டேர்ம் வந்து எதில் வருதுன்னு பாருங்கள். வியூ பேஜ் சோர்ஸ், இதில் போயிட்டு பிரெட் கிரம் எங்கே இருக்குது பாருங்கள். Ctrl F BREAD பிரெட் கிரம். இதில் வந்து இதில் இருக்க LI A வந்து ஹோமில் போகுது. சரிங்களா. எல்லாமே லிஸ்ட்டு ஆக்டிவ். இப்போது டாட் பிரெட் கிரம் லிஸ்ட் ஆக்டிவ் வந்துச்சுன்னா கலர் வந்து ஒயிட். இப்போ பார்க்கலாம். Ctrl F5 கொடுங்க. மாறல. இது கிளாஸ் ஆக்டிவ் ஸ்பேன் /span. ஸ்பேன் கொடுத்து பார்க்கலாம். ஸ்பேன் கலர் ஒயிட். ஸோ இப்போ இந்த மாதிரி வேறு இதில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக அப்டேட் பண்ணிடலாம். சரிங்களா. ஸோ இது ஒயிட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது இப்போது ஹோம் கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஹோம் வந்து ஒயிட்டாக வருது. சரிங்களா. ரைட். இப்போது இதை கிளிக் பண்ணோம்னா இது பிளாக் கலரில் வருது. ரைட். இப்போது இதை பாருங்கள். இங்கே நேவிகேஷன் கை வைக்கும்போது என்ன ஆகுது, ஒயிட் பேக்ரவுண்ட் வருது. உங்களுக்கு வேணும் அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. இல்லை இது என்ன கிளாஸில் வருதுன்னு பாருங்கள். இந்த கிளாஸை வந்து பேக்ரவுண்ட் வந்து சேம் ஆக்கிக்கொள்ளுங்க. சேம் ஆக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ அப்படியே நிற்கும். ரைட். ஸோ அடுத்தது ஃபூட்டர் வந்து சென்டர் பண்ணணும். டெம்ப்ளேட் ஐடி ஃபூட்டர்
footer போட்டிங்கன்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து கண்ட்ரோல் F5 கொடுங்க. கண்ட்ரோல் F5 கொடுத்தீங்கன்னா சென்டர் ஆகிடும். சரிங்களா? ரைட். இப்போது நீங்கள் லாகின் ஃபார்மை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய லாகின் ஃபார்ம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ பேஜ் சோர்ஸில் போய்ட்டு இது இருக்குது பாருங்கள். div class equal div id equals form hyphen login hyphen username, right? ஸோ இதை வந்து நீங்கள் இந்த கிளாஸை ஃபார்ம் லாகின் யூசர் நேம் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் எப்படி மாற்றணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? ரைட். ஆனால் அதுக்கு அடுத்தது வந்து இது ஃபுல்லாக சிஎஸ்எஸ் ஸ்டைலிங். இது சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் கிடையாது, இது ஃபுல்லாக ஜும்லா டுட்டோரியல்ன்றதுனால ஜும்லா பற்றி இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒரு இது கொண்டு வரணும் அப்படின்னா, சைட்டோட லோகோ கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் பிக்சர் ஹோல்டர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், அல்லது இமேஜ் யூஸ் பண்ணியும் இதில் வந்து கொண்டாந்து வைக்கலாம். சரிங்களா? இப்போது இங்கே வந்து நம்ம சைட் டைட்டில் போட போகிறோம். மெனுக்கு மேலே சைட் டைட்டில் போட போகிறோம். ரைட். ஸோ இப்போ index.php க்ளோஸ் பண்ணிடுறேன். மெனுக்கு மேலே சைட் டைட்டில் வரணும். ஸோ div id equals header. ரைட். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு இமேஜ் வரணும். ரைட். ஸோ நம்ம நார்மல் இது தான், இது இங்கே கொடுத்துடலாம். நீங்கள் div class equals container, id equals header, class equals row கொடுத்துக்கோங்க. ரைட். கண்டெய்னர் இதில் வந்து div class equals column lg hyphen 4 column md hyphen 4. நீங்கள் எப்படி உங்களுக்கு நார்மலாக நீங்கள் எப்படி ரெஸ்பான்சிவ் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணீங்களோ அதே போல் போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து லோகோ வரும். நீங்கள் வந்து எப்படி போட்டுக்கலாம், image src equals image src equals இது போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது சைட் டைட்டில் வேணும், நீங்கள் சைடில் வேறு எதாவது வேணும்னாலும் அதை போட்டுக்கலாம். ரைட். அதுக்கு அடுத்தது இப்போ இந்த இமேஜஸ் எப்படி நாம் மேப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இமேஜஸ் போட்டிருக்கேன். சைட் டைட்டில் இருக்கு இல்லையா, இதில் வந்து இமேஜஸ் /logo.png ஒரு லோகோ ஃபைல். ரைட். அந்த logo.pngன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து லோகோன்னு போட்டுக்கோங்க. இதில் ரெண்டு இது மெத்தட் இருக்குது. நீங்கள் வந்து இமேஜஸ் நீங்கள் இதில் கொடுக்கும் போதே இந்த இமேஜஸில் நீங்கள் இமேஜ் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரியும் பண்ணலாம். அல்லது இங்கே டுட்டோரியல் இந்த இதுக்கு வாங்க, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த இமேஜஸ் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ரைட். இங்கே லோகோ வந்துடுச்சு. இப்போ இங்கே லோகோ வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே இதில் போயிட்டு கண்டென்ட்டில் போயிட்டு மீடியா மேனேஜரில் போயிட்டு இங்கே வந்து நீங்கள் லோகோ வந்து அப்டேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இன்கேஸ் இது வந்து லோகோ ஜும்லா லோகோ _black.jpg. ரைட். ஸோ இதில் நீங்கள் போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இமேஜஸ்க்கு போயிடும். ரைட். ஸோ இப்போ நான் இந்த லோகோ போகிறேன், ஜும்லா _logo _black.jpg. ஜும்லா _logo _black.jpg. ஜும்லா _logo _black.jpg. பார்க்கலாம். ரைட். வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ இங்கே உங்கள் லோகோ. அப்போ மெனு வந்து ஒரு 10 இது வந்து கீழே இருக்கணும். சரிங்களா?
இது வந்து நீங்கள் இல்லைனா ஒரு கிளாஸ் மாதிரி கூட க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு செக்ஷனுக்கு நடுவுலையும் 10 பிக்சல் கேப் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து சிஎஸ்எஸ்ல பண்ணுறது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ரைட், அவ்வளோதான். இப்போ இதில் எப்படி நீங்கள் ஏற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே வந்து அப்லோட் இருக்குமே, இதை பாருங்கள், அப்லோடு தான் இருக்குது பாருங்கள். இந்த அப்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் இருக்கிற இடத்துக்கு போய்டும். ஸோ ஃபைலில் போய்ட்டு நீங்கள் இந்த ப்ரௌஸில் போய்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இன்கேஸ் ஏதாவது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணால் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய லோகோவை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க.